அவரை பார்த்து கும்பிடு விடுவேன், அவர் பூச்செண்டு கொடுப்பேன், அவர் வாங்கி வச்சுக்குவார், அவ்வளோதானே தவிர அப்புறம் வந்த பிறகு எங்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டும். நான் சொல்கிறேன் 41% மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கப்படுது. மத்திய அரசாங்கத்தின் மீது பழிய போடுவது, இவனால் முடியலைன்னா அவன் பணம் தரல, இது சும்மா இவங்க புழுகிறத கூட ஒழுங்காக புழுக மாட்டாங்க. விவசாயிகளுக்கு பயிர் கடன் தள்ளுபடின்னு ஒன்று சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் சும்மா முதல்ல பேர். இப்போ 50,000 தான். இதை விட ஒரு ஒன்று சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அது 48,000 கோடி நட்டத்தில் இருக்கிறது. இவர் சொன்ன வாக்குறுதியை மாற்றி பண்ணுறாங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு ஆமாம், பெரிய வாக்குறுதி இந்த அரசியல்வாதிகளுக்கு பெரிய நாக்கு பிடிச்சி இழுத்துக்க போதாகும். மின்சாரம்லாம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. மின்சாரம் இப்போ உனக்கு இந்த விளக்கு எறிகிறது பெரிய விஷயம். 5 நாளாக தினந்தோறும் மின்சாரம் போகுது, பல மணி நேரம் போகுது. அவன் சொல்கிறேன் இந்த திமுக காரங்க அதிகாரியாக இருக்காங்க, கெடுக்கிறாங்கிறாங்க. இதெல்லாம் ஆகிற பேச்சா? காரணம் இல்லாமல் இந்த மின்சாரம் நிறுத்தப்பட்டிருந்தால் அதிகாரியை தூக்கி எறி. முதல்ல இந்த போதையை ஒளி. 10 வயசு பண்ண எப்படி கற்பழிக்க முடியும்? போதை. ஆகவே இது ஒழுக்கங்கெட்ட ஆட்சிகள், ஒழுக்கங்கெட்ட முறைகேடுகள். ஆகவே மக்களும் இப்படித்தான். நம்ம நாடு அரசியல் இப்போ எப்படி நடக்கிறது என்றால், ஆளுங்கட்சிக்காரனும் எழுதி கொடுத்தால்தான் பேசுவான், எதிர்கட்சிக்காரனும் எழுதி கொடுத்தால்தான் பேசுவான். ஐயா, அதே மாதிரி இன்னைக்கு மின்சாரம்லாம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. மின்சாரம் இப்போ உனக்கு இந்த விளக்கு எறிகிறது பெரிய விஷயம். எங்கள் வீடு இந்த ராயப்பேட்டையில் இருக்குது. 5 நாளாக தினந்தோறும் மின்சாரம் போகுது, பல மணி நேரம் போகுது. நான் ஒரு நாள் அந்த இன்ஜினியரை கூப்பிட்டு என்னையா நடக்குது, எவ்வளோ நேரம் சென்னுதான்யா வரும் சொல்லையா, இந்த டிவிக்காரன் பேட்டி எடுக்க வர்றேங்கிறான், அது எனக்கு நேரம் தெரிஞ்சால் அவனை அதுக்கு தகுந்தாப்புல வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நேற்று எனக்கு டிவி பேட்டி எடுக்க வந்தேன். எப்போ போயிருமோ விளக்குன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். தினம் போகுது. 6 மணி தெரியல. அவன் சொல்கிறான் இந்த திமுக காரங்க அதிகாரியாக இருக்காங்க, கெடுக்கிறாங்கிறாங்க. இதெல்லாம் ஆகிற பேச்சா? இது எப்பவும் சொல்லி கொண்டே இருக்கான் திமுக காரங்க. திமுக ஆட்சியில் எப்படி நடக்கல, இப்போ மட்டும் எப்படி நடக்குது? 15 நாட்கள் எப்படி நடக்குதுன்னு ஏங்க, அந்த அதிகாரி எந்தெந்த இடத்துல ஃபீஸ் போகுதோ அந்தந்த இடத்துல காரணம் இல்லாமல் இந்த மின்சாரம் நிறுத்தப்பட்டிருந்தால் அதிகாரியை தூக்கி எறி. இந்த கீழே இருக்கிற எலக்ட்ரீஷியன் இருக்கானே, அவன் தான் இதுக்கு தப்புன்னா அவனை தூக்கி எந்த ஊர்லேயாவது போடு. எங்கள் வீட்டில் 5 நாளாக இல்லை கரண்ட்டு, பல மணி நேரம் இல்லை. நல்ல வேலை இப்போ உனக்கு சன்கன் வேலை செய்யுது. ஓகே ஐயா, அதே மாதிரி அடுத்து விவசாயிகளுக்கு பயிர் கடன் தள்ளுபடின்னு ஒன்று சொல்லியிருந்தாரு. 5 ஏக்கருக்கு கம்மியாக இருந்தால் நான் முழு. அதெல்லாம் சும்மா முதல்ல பேச. இப்போ 50,000 தான். இதை விட ஒரு ஒன்று சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் எல்லா பெண்களும் இலவசமாக பேருந்து ஏறலாம்னு. அதோட 3ஆம் நாளே மூட வேண்டியதான் பேருந்து பூரா. தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் பூராவும் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்யலாம் என்று சொன்னால் தமிழ்நாட்டு அரசில் இருக்கிற பணமெல்லாம் போதாது அந்த பேருந்தை இயக்குவதற்கு. ஏற்கனவே அது 48,000 கோடி நட்டத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தவணை கட்டி ஆக வேண்டும். இதெல்லாம் என்னென்னமோ சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் நிறைவேற்றுவதெல்லாம் பார்ப்போம். இவருடைய நிதிநிலை அறிக்கைக்காக எல்லாரும் காத்திருக்கிறார்கள். அடுத்த மாதம் வரும். இவர் சொன்ன வாக்குறுதியை மாற்றி பண்ணுறாங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு ஆமாம், பெரிய வாக்குறுதி இந்த அரசியல்வாதிகளுக்கு பெரிய நாக்கு பிடிச்சி இழுத்துக்க போதாக்கும். நம்ம பொம்பளைய சொல்லுவாங்க, இப்போ அப்படியா பூதிப்படியாக சொல்கிறியே, உனக்கு நாக்கு இழுத்துக்கும் அப்படின்னு சாபம் விடுவாங்க. சாபம் விடுவான், நாக்கா இழுத்துக்க போகுது. இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நாக்கா இழுத்துக்க போகுதுன்னு கேட்குறேன். பூதிப்படியாக சொல்லிக்கொண்டே போவார்கள் அவர்கள். அது வழி வழியாக நடப்பது தான். அதனால் அதெல்லாம் கிடக்கட்டும். நீ முதல்ல இந்த போதைய ஒளி. 6 வயசு பொண்ணு 10 வயசு பொண்ணுலேருந்து 80 வயசு கிழவி வரையிலும் கற்பழிக்கிறான். இதெல்லாம் கற்பழிக்கவே முடியாது. 10 வயசு பொண்ணை எப்படி கற்பழிக்க முடியும்? 80 வயசு கிழவியை எப்படி கற்பழிக்க முடியும்? போதை. இவனுக்கு மனுஷன்னே ஒரு தன்மையே கிடையாது இவனுக்கு. போதை. இந்த போதையினுடைய ஆதிக்கத்தினால்தான் இவ்வளவு பெரிய ஒழுக்கக்கேடுகள் இந்த மண்ணில் நடக்கின்றன. அதோட ஆட்சியாளர்கள் நீதிநெறி பேசுகின்றவர்கள் இல்லை, அப்படி வழிகாட்டுகின்றவர்கள் இல்லை. ராஜாஜியை போல காமராஜரை போல அவர்களுடைய வாழ்க்கையே ஒரு பாடம் என்பது போன்ற ஆட்சி முறை இவர்களிடம் கிடையாது. ஸ்டாலினிடமோ அல்லது நம்முடைய விஜயிடமோ கிடையாது. ஆகவே ஆளுகின்றவனை பார்த்து தான் மக்கள் நடப்பார்கள். மன்னன் எவ்வளி அவ்வளி மக்கள். ஆகவே இது ஒழுக்கங்கெட்ட ஆட்சிகள், ஒழுக்கங்கெட்ட முறைகேடுகள்.
ஆகவே மக்களும் இப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள். பள்ளிக்கூடங்களில் நீதி போதனை வகுப்புகள் என்று அந்த காலத்தில் இருந்தன, அவற்றையெல்லாம் எடுத்து விட்டார்கள். ஐயா அதே அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சிபிஎஸ்சியில் மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்து திணிக்கிறான். இதை பற்றி விஜய் பேசுகிறாரா? எழுதி கொடுத்து பேச வேண்டியதானே. நம்ம நாடு அரசியல் இப்போ எப்படி நடக்குது என்றால், ஆளுங்கட்சிக்காரனும் எழுதி கொடுத்தால்தான் பேசுவேன் முதலமைச்சரும், எதிர்கட்சிக்காரனும் எழுதி கொடுத்தால்தான் பேசுவேன் உதயநிதியும். அண்ணாமலை சொல்லியிருக்காரு இது ரொம்ப தப்பான எது அந்த மும்மொழி கொள்கை, இப்படி வந்து நம்ம திணிக்கக்கூடாது அப்படின்னு அவர் எதிர்த்து சொல்லியிருக்காரு. பிஜேபி இருமொழி கொள்கை தான் வேண்டும் என்று இல்லை இவ்வளோ சீக்கிரமாக நம்ம இம்போஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது என்ன இம்போஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லு, அப்புறம் எனக்கு இவ்வளோ சீக்கிரம் அது எனக்கு தெரியல. அவர் என்ன சொன்னார்ன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மும்மொழி திட்டம் என்பது ரொம்ப மோசமான திட்டம். நான் ஃப்ரெஞ்சு படித்தா ஃப்ரான்ஸுக்கு போகிறோம். புதுச்சேரிக்காரனுக்கெல்லாம் தனிச்சலுகை உண்டு ஃப்ரான்ஸில். அவன் ஆண்ட நாடு. அதனால் தன்னுடைய மக்கள் இன்றைய ஃப்ரான்ஸ்காரன் என்ன நினைக்கிறான்? டியூப்ளைனுடைய சிலை இருக்குது, தன்னுடைய மக்கள் தான் ஃப்ரான்ஸ்காரன் நினைக்கிறான். இவனும் ஃப்ரான்ஸை ரொம்ப இந்தியாவுக்கு அடுத்தபடியாக நேசிப்பேன். இந்தியாவுக்கு நிகராக இல்லை, இந்தியாவுக்கு அடுத்தபடியாக ஃப்ரான்ஸை நேசிப்பேன். நமக்கு சலுகை இருக்கிற நம்முடைய முன்னோர்களை ஆண்ட நாடு அது என்று. அதனால் நான் ஃப்ரான்ஸில் பாரிஸுக்கு போயிருக்கேன், பாஸ்டல் சிலையும் பார்த்துருக்கேன். எங்கே பார்த்தாலும் தமிழ். புதுச்சேரிக்காரன் கடை பூரா ஃப்ரெஞ்சில் எழுதியிருப்பேன், தமிழ் எழுதியிருப்பேன், பூரா தமிழ் பேசுவாங்க. ஐயோ நம்ம பாண்டிச்சேரிக்கு வந்தோமா பாரிஸுக்கு வந்தோமான்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவ்வளோ தமிழ் பேசுகிறேன், அவ்வளோ இருக்காங்க அங்கே. அவனை பூரா ஃப்ரெஞ்சு படிக்கக்கூடாதுன்னா அப்புறம் அவன் என்ன பண்ணுவேன்? அப்போ அங்கே என்ன புதுச்சேரியில் என்ன 3 லட்சம் ஏக்கர் நிலமா இருக்குது? புதுச்சேரி இருக்குது, காரைக்கால் இருக்குது, மாயி இருக்குது, ஏனாம் இருக்குது. எங்கே ஒவ்வொரு ஊர் தான் இருக்குது. நம்ம ஒரு நாட்டுக்குள்ளேயே, நாட்டின் தலைநகரத்துக்குள்ளேயே உள்ளே போயிட்டு அரை மணி நேரத்தில் வெளியே வந்துடுவோம். அவ்வளோதான் இந்த நாடு. அதுக்கு ஒரு உரிமையும் கொடுப்பதில்லை. அங்கேயும் போய் லாட்ரி வச்சுட்ருக்காரு மகன் நுழைஞ்சு அவரை மந்திரியாக்குறக்கா மந்திரி சபையை விரிவு செய்ய முடியவில்லை. அவர் ரெங்கசாமி நினைக்கிறாரு, நம்ம இன்னும் 20 வருஷத்துக்கு கட்சி நடத்துறதுக்கு பணம் தர்றேங்கிறேன், இவனை மந்திரி ஆக்கலைன்னா தரமாட்டானேன்னு அவர் நினைக்கிறார் லாட்ரிக்காரனை. லீமாரோஸை மந்திரி ஆக்கலைன்னா இவர்களெல்லாம் மேய்த்து கொண்டு வரமாட்டாரே என்று விஜய் நினைக்கிறார். அவன் தான் கட்சிக்கு செலவழித்தவன். அதை வர சொன்னான். விஜய் செலவழிக்க சொல்ல மாட்டார், அவன் தான் செலவழித்தான். அதனால் இப்போ அவனுக்கு தான் அதிகாரம். இப்போ யாருடைய ஆட்சி நடக்கிறது என்றால் லாட்ரி சீட்டுக்காரங்க ஆட்சி நடக்குது. இந்த ஆட்சியே லாட்ரி சீட்டுக்காரங்க ஆட்சி தான். பாருங்கள், அவங்க தான் ஆதிக்கம், அவங்க தான் எல்லாம். அவன் என்ன ஒழுக்கத்தில் சிறந்தவனா, நேர்மையில் சிறந்தவனா, முறையாக சம்பாதிக்க வேண்டும் என்று கருதியவனா, அவன் கையில் எவ்வளோ பெரிய அதிகாரம் போய் சிக்கியிருக்கிறது. இந்த நாடு 1919-20 அந்த சைமன் கமிஷன் வந்த காலத்திலிருந்து மாநில ஆட்சி வந்து விட்டது. சரியா? அவர் நீதி கட்சி தொடங்குகிற ஆட்சி அன்றையிலிருந்து விஜய் ஆட்சிக்கு வந்திருக்கிற இந்த காலம் வரையிலும் லாட்ரி சீட்டிங்காரங்க கைக்கு ஆட்சி போனதில்லை. பனகல் மன்னர் ஆண்டார், பிடி ராஜன் ஆண்டார், அண்ணா ஆண்டார், காமராஜர் ஆண்டார், ராஜாஜி ஆண்டார். லாட்ரி சீட்டுக்காரங்க ஆடுற காலத்துக்கு தமிழ்நாடு வந்துருச்சே. ஓகே, சரிங்க. பேர் கட்டி கொண்டவன் ஒருத்தன், நடத்துகிறவன் வேற ஒருத்தன். டெல்லிக்கு போய் பிரதமரை பார்க்குறதா ஒரு தகவல். இது ஒரு அரசு முறை பயணம் தான். உண்மையாலுமே அங்கே அரசியல் பேசுவாங்களா? ஏன்னா இந்த பக்கம் அதிமுகலேருந்து ஒவ்வொரு எம்எல்ஏ வராங்க, அவர் அங்கே போய் பிரதமரை பார்க்குறாரு, என்ன பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த ஒருத்தன் இருக்கானே அவனையும் கிளப்பின்னு வந்தா என்ன? இந்த பிஜேபியில் பிஜேபியில் ஒருத்தர் இருக்கானே அவனையும் கிளம்பிக்கின்னு வர வேண்டியதானே? ஊட்டியில் ஒரு எம்எல்ஏ விசில்ல உனக்கு நிற்கலாம்டான்னு கிளம்பிக்கின்னு வர வேண்டியதானே? ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்கா ஊட்டியில், ஒரு எம்எல்ஏ. அவனையும் போட்டு கிளம்ப வேண்டியதானே? எவனை தான் கிளம்ப முடியாது, கடப்பாறையை விட்டு கிளம்ப வேண்டியதானே? இதான் பணம் வச்சிருக்கீங்கள எல்லாத்துக்கும் கொடுக்குறதுக்கு. இந்த ட்ரிப் ரொம்ப அதனால ஆனால் முதல்ல சொல்கிறேன், நீ அம்மா பிரதமரை பார்த்து கும்பிட்டு விடுவேன், அவர் பூச்செண்டு கொடுப்பேன், அவர் வாங்கி வச்சுக்குவார், அவ்வளோதானே தவிர அப்புறம் வந்த பிறகு எங்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டும். நான் சொல்கிறேன், 41% மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கப்படுகிறது. இதெல்லாம் அரசியல் சாசனப்படி நடக்கும். அவன் வச்சிருக்கிற திட்டத்துக்கு அவன் பணம் கொடுக்க வேண்டும் என்றால் அவன் திட்டத்தை நிறைவேற்றினா தான் கொடுப்பான். புரியுதா அவனுக்கு? அவனுடைய பணம் நிறைய வருது தமிழ்நாட்டுக்கு. மருத்துவ இன்சூரன்ஸுக்கு 5 லட்சம் கொடுக்குறேன், நீ 2 லட்சம் தான் கொடுக்குற. விவசாயிக்கு அவன் 6000 ரூபா கொடுக்குறேன், உரத்துக்கு மானியம் கொடுக்குறேன், கிராம சாலைகள் திட்டத்திற்கு பணம் கொடுக்குறேன், கிராம வீடுகள் கட்டுவதற்கு பணம் கொடுக்குறேன்.
இதெல்லாம் சேர்ந்து தான் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி. நெடுஞ்சாலைகள் பூராவையும் நயன்தாரா கண்ணம் போல் போடுகிறவன் அவன் தான். புரியுதா? அப்புறம் என்ன, நீ போட்டிருக்க சாலை என்ன 40 அடிக்கு 30 அடி போடுவேன். உன் யோக்கியதை தெரியாது. நீ 40 அடி சாலையை 30 அடி சாலையாக 100 கிலோமீட்டருக்கு போடுவேன். அவன் ஒழுங்கான அகலச்சாலைகளை போடுகிறான். இன்னும் அதை இந்த மத்திய அரசாங்கத்தின் மீது பழிய போடுவது, இவனால் முடியலைன்னா அவன் பணம் தரல, விஸ்வகர்மா திட்டத்துக்கு பணம் தந்தேன், நீ வேண்டான்னு சொல்லிட்டு நீ உன் சொந்த பணத்தை ஜாதியின் பேரால் வந்து விட்டதுன்னு அதே ஜாதிக்கு நீ உன் பணத்தை கொடுத்த. அப்புறம் இது ஜாதிக்கு கொடுக்காம வேறு எதுக்கு கொடுத்த? இப்போ விஸ்வகர்மாவில் 22 ஜாதிக்கு தான் நீனும் கொடுத்த. இது சும்மா இவங்க புழுகிறத கூட ஒழுங்காக புழுக மாட்டாங்க. புழுகிறத கூட இந்த திமுககாரன் கோரமாக புழுகுவேன். ஆகவே நான் சொல்கிறேன், இப்போ ஒரு செய்தி சொல்கிறேன். இந்த அதிமுக எம்எல்ஏக்களை எல்லாம் கலைத்து கூட்டி கொண்டு போய் விசில் சின்னத்தில் நிற்கின்ற போது அதிமுகவை மட்டும் நிற்க விட வேண்டும். திமுககாரனை கூட்டி கொண்டு போனால் திமுககாரனை மட்டும் நிற்க வேண்டும். கம்யூனிஸ்டுக்காரனை கூட்டி கொண்டு போனால் கம்யூனிஸ்டுக்காரனை மட்டும் நிற்க வேண்டும். மற்ற கட்சிகளெல்லாம் போட்டி விடக்கூடாது. நேரடியாக விசிலோடு மோதட்டும். சரிங்க. எப்போ நீ ஒழுக்கங்கெட்டத்தனமாக அவர்களை ஒரு கட்சியிலிருந்து அழைத்து கொண்டு போய் அவர்களை ராஜினாமா செய்ய வைத்து மறுபடியும் வெற்றி பெற்று நாம் பெரும்பான்மையை உண்டாக்கி கொள்ள முடியும் என்று தவறான வழியில் பெரும்பான்மையை உண்டாக்க நீ முயல்கிறாயோ, முதல்ல மந்திரி பதவியை கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க கவட்டுக்குள்ளே நுழைஞ்சு பீதாம்பரத்தை போர்த்தி அவனை பூரா வாக்களித்து விட்டு நடுத்தருவில் நிறுத்தி விட்டாய். மந்திரியாக ஆக்கவில்லை. வந்தவன் கேடுகட்டவன், அவன் அடைய வேண்டிய தண்டனை தான் என்றாலும் நீ உன்னுடைய வாக்குக்கு நம்பகத்தன்மை இல்லை. நீ உன்னுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொண்டு அவனை வெளியே தள்ளிவிட்டாய். அப்படிப்பட்ட நீ இப்பொழுது அவர்களை ராஜினாமா செய்ய வைத்து அந்த தொகுதியில் தேர்தல் நடத்தி ஒரு 20 பேரை அதுபோல் செய்ய வைத்து தேர்தல் நடத்தி விட்டால் நாம் பெரும்பான்மையை பெற்றுவிடலாம். அதன் மூலம் இந்த கம்யூனிஸ்டுகளுடைய ஆதரவு வேண்டாம் என்று சொல்லிவிடலாம். ஏற்கனவே வேலை வந்துட்டாங்க முஸ்லீம் லீக்கும் விடுதலை சிறுத்தையும். மந்திரி பதவினா என்ன நாக்க தொங்க போட்டுக்குன்னு வருவாங்களா இல்லையா? அப்புறம் என்ன விசுவாசம்? 60 வருஷத்து விசுவாசமெல்லாம் ரோட்டில் வானத்தில் பறந்து விட்டது முஸ்லீம் லீக்கு. 60 வருஷத்து விசுவாசம் முன்னாடியே சொன்னீங்க, முன்னாடி பேட்டி. ஆமாம், எல்லாம் காற்றில் பறந்து விட்டது. மந்திரி பதவி என்றால் பறக்காதா? அதனால 2 பேரும் வந்து விட்டார்கள். இந்த 4 பேர் இன்னும் யோக்கியமாக இருக்காங்க. இந்த 4 பேருடைய தயவு இல்லாமல் இந்த ஆட்சியை நடத்துவதற்கு தான் இப்பொழுது ஒவ்வொருவராக ராஜினாமா செய்ய வைத்து அந்த தேர்தலில் நின்று நாம் தான் வெற்றி பெறுவோம் என்று நினைக்கிறார்கள். நியாயமாக நீ வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் நியாயத்தப்பாக நீ அடைந்த அந்த தொகுதிகளை எல்லாம் நீ நியாயத்தின் பேரால் வெல்லக்கூடாது. ஆகவே எந்த கட்சியிலிருந்து ஓடிப்போனார்களோ அந்த கட்சிக்காரனை மட்டும் நிற்க வைத்து மற்ற எல்லா எதிர்க்கட்சிகளும் அவனை ஆதரிக்க வேண்டும். இது தவறாக ராஜினாமா செய்ய வைத்ததற்கு விஜய்க்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனையாக இருக்க வேண்டும். இந்த ஜான் ஆரோக்கியன் என்ற முட்டாளும் இந்த லாட்ரி சீட்டுக்காரனும் சொல்லுவதை கேட்டு ஆட்சி நடத்தினால் ரோட்டில் தான் நிற்க வேண்டும் என்று புரிய வேண்டும். நீ ஆட்சிக்கு வந்த 15 நாளே ஆரம்பித்து விட்டாய் இந்த அசிங்கம் பிடித்த வேலையை. உனக்கு அவன் ஆதரவு தந்திருக்கிறான், ஆட்சி நின்று விட்டது. அடுத்த வேலைகளை பார்ப்பாயா? அதை விட்டு இந்த வேலைக்கு வருகிறாயே. மேகதாதுவுக்கு பேசு. உனக்கு மேகதாதுவே புரியவில்லையே. இன்றைக்கு அதிகாரிகளை தான் கூட்டி வைத்து பேசியிருக்கிறாய். டூ தி நீட்ஃபுல். இது ஒரு பேச்சா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஸ்டாலின் போனதே அறிவு கட்டதான். அவனை சொல்லுகிறான், எதற்கு என்னிடம் வருகிறாய்? வாட்டர் கமிஷனிடம் போ, தேர்தல் நீர் ஆணையத்திடம் போ, டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸை அணுகு. இது முடியுமா முடியாதா, செய்யலாமா செய்யக்கூடாதா என்று முடிவு செய்ய வேண்டியவர்கள் அவர்கள். எடுத்தவுடன் உனக்கு பழக்கப்பட்ட இடம் என்பதற்காக விழிந்தாலிருந்து எல்லாவற்றுக்கும் கதவை தட்டி கொண்டே இருக்கிறாய் போ என்று சொல்லிவிட்டான். இப்பொழுது மறுபடியும் லீகல் எக்ஸ்பர்ட்ஸை கூட்டி வைத்து கொண்டு டூ தி நீட்ஃபுல் என்று சொல்லுகிறார் நம்முடைய விஜய். நான் சொல்கிறேன், வாட்டர் கமிஷனிடம் போ, மனுக்குழு, டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸை யூ கன்வின்ஸ் தம். எப்படி ஹவு வி வில் பி அஃபெக்டட், அவர் தமிழ்நாடு வில் பி அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் திஸ் மேகதாது என்று அவர்களுக்கு எடுத்து சொல்லும். அது அடுத்தது. அது ஒரு பக்கம் செய். இன்னொரு பக்கம் மக்களை திரட்டு, விவசாயிகளை திரட்டு, மக்களை திரட்டு, கோடிக்கணக்கான பேரை ரோட்டில் கொண்டு வந்து நிறுத்து.
யாரெல்லாம் காவிரி நீர் வேண்டும் என்று சொல்கிறீர்களோ அவர்களெல்லாம் வெளியே வாருங்கள், ரோட்டில் நில்லுங்கள் குறிப்பிட்ட நாளில். ஒரு ஊரே வரிசையாக இந்த ஊரிலிருந்து அடுத்த ஊர், அடுத்த ஊரிலிருந்து அடுத்த ஊர், மேகதாது வரையிலும் நெல்லு. ஹியூமன் செயின். ஒவ்வொருவராக இல்லை, கூட்டம் கூட்டமாக. ஒவ்வொருத்தர்னா டெல்லி வரையில் நிற்பான் நம்ம ஆளு. அதுதான் பண்ணணும். செய்ய காங்கிரஸ்காரனுடைய செருப்பால் அடித்து சொல். ஒரு நதிநீர் கொள்கை உனக்கு இல்லை, அங்கே இருக்கிறவன் காங்கிரஸ்காரன், அவன் காவிரியை மறிப்பேன் என்று சொல்லுகிறான். இங்கே உனக்கு என்னடா ஆட்சியில் 2 பேர், ஒன்று நீ எதிர். ராகுல் காந்தி கூப்பிட்டு சொல்லட்டும், ஏயா அந்த நாடு நமக்கு வேண்டும், தண்ணியை விடு, வேறு வேலையை பாரு என்று சொல்ல ராகுலால் முடியாது. கர்நாடகத்துக்கு தண்ணியை மறிப்பேன் என்று சொன்னால் அப்பொழுதுதான் காங்கிரஸ் அங்கே வெற்றி பெறும். இங்கே மறித்தால் தோல்வி அடையும். ஆமாம். இந்த நிலையில் ஒரு தேசிய கட்சி நியாயமான முடிவெடுத்து நதிநீர் பிரச்சனையில் யாரையும் பாதிக்காத முடிவெடுக்க உனக்கு தெரியவில்லை என்றால் நீ எதற்கு தேசிய கட்சி? கம்யூனிஸ்ட் எதற்கு தேசிய கட்சி? முல்லை பெரியாறில் இங்கே இருக்கிறவன் ஸ்டாலினோடு சேர்ந்து கத்துவான், அங்கே இருக்கிறவன் முல்லை பெரியாருடைய அணையை குறை என்பான், முல்லை பெரியார் அணையை குறை என்பான். இது என்ன முரண்பட்ட நிலை? ஒரு நதிநீர் கொள்கை இல்லாமல் இதற்கு ஒய் ஷுட் யூ ஹேவ் எ நேஷனல் பார்ட்டி? ஓகே, அப்போ அதுதான் பண்ணணுன்றீங்க. அது செய்ய வேண்டும். இப்பொழுது ஸ்டாலின் விஜய் என்ன செய்ய வேண்டும் என்றால், இங்கே வா, இந்த காங்கிரஸ்காரனை கூப்பிட்டு சொல்ல வேண்டும், இந்த முதல்ல ஆளையெல்லாம் ஒழுங்குபடுத்த சொல்லு, ராகுலை கூப்பிட்டு அடக்கி வைக்க சொல்லு. மேகதாது அணை கட்டப்பட்டால் ஒன்றுமே இல்லை, அவன் கட்டியே முடிப்பான் என்று வைத்துக்கொள்வோம். அந்த அணை அங்கே நின்று விடுவான். முன்பு இதே வேலையை செய்தான் கர்நாடகத்துக்காரன். 600-700 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம ஆளுங்க படையெடுத்து போயிட்டாங்க, உடைக்கிறதுக்கு போயிட்டாங்க. நம்முடைய படை போய் அதை உடைத்திருக்கோம். அதற்குள் முட்டாப்பையை கட்டின அணையில் வலுவில்லை, அது தானாக உடைஞ்சி தண்ணி வந்துருச்சு. பிறகு அந்த சண்டை நடக்கவில்லை. தண்ணீருக்காக போடப்பட்ட சண்டை அது. அது வரலாற்றில் இருக்கிறது. நாயக்கர்கள் காலத்தில் நடந்தது, நாயக்கர்கள் மராட்டியர்கள் காலத்தில் நடந்தது. புரிகிறதா? அது மாதிரியான ஒரு நிலையை மக்களை திரட்டு, நம்முடைய பலத்தை வெளிப்படுத்து. மேகதாதுவில் ஒரு நாள் வேலை நிறுத்தம் செய். வீட்டிலே ஒரு மனிதர்களும் இருக்காதீர்கள், எல்லோரும் சாலைக்கு வாருங்கள். அடர்ந்த தெருக்களிலே எல்லா மக்களும் கூடி அடுத்தடுத்த ஊர் வரையிலும் நெல்லுங்கள். மேகதாது கட்டப்பட்டால் அது எப்படி என்ன எங்களின் மீது கட்டுவாயா, பார்த்து விடுவோம் என்று சொல்லுங்கள். வாட்டர் கமிஷன் கீட்டர் கமிஷன் போட, வாட்டர் கமிஷன் கிழித்து விடுவானாக்கம். என்ன, ஒரு மனிதனுடைய உரிமையை பறித்து கொண்டு நீங்கள் பிஜேபி ஆண்டால் அதுக்கு ஒன்று, காங்கிரஸ் ஆண்டால் அதுக்கு ஒன்று, அப்புறம் கர்நாடகத்தில் பிஜேபி ஆண்டால் மேகதாதுவை கட்டுவேன், காங்கிரஸ் ஆண்டால் மேகதாதுவை கட்டுவேன், நாங்கள் பூரா வாயை கழிச்சு குத்த வச்சுக்கிட்டு இருக்கணுமா? இதை செய்வதற்கு இந்த விஜயால் முடியுமா? முதல்ல ஸ்டாலினே இந்த தப்பை செஞ்சார். காங்கிரஸோட கூட்டு கேட்டுக்குங்க. அப்போவே இந்த சிவகுமார் பேசிக்கொண்டு தான் தெரிஞ்சார். ஏண்டாடே, உன்னோட கூட்டணி வேண்டுமா வேண்டாமா? எங்களுடைய மக்களுக்கு துரோகம் செய்து விட்டு காவிரி நீரை மறித்து விட்டு உன்னோடு சேர்ந்து எனக்கு 4 இடம் கூட வர வேண்டிய தேவையில்லை போ நாயே என்று சொல்வதற்கு இந்த ஸ்டாலினுக்கு அன்றைக்கு அறிவில்லை. இப்பொழுது இந்த விஜய்க்கு இந்த அறிவில்லை. அதே தப்பு தான் விஜய், அதே தப்பை விஜய் செய்கிறார். காங்கிரஸ்காரனை கூட்டி வைத்துக் கொண்டு சிவகுமார் அங்கே ஒன்று பேசுவார், இங்கே ஒன்று காங்கிரஸ்காரன் பேசுவான். ஸோ அந்த தப்பை விஜய் பண்ணாமல் இருக்கிறது தான் தப்பை பண்ணாத ஸ்டாலின் செஞ்சார். அந்த இதை அதாவது காங்கிரஸ் கூட்டணிக்கு சேதம் விடக்கூடாதான், அதனால இவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போவார். இது இவர்களுக்கு அப்பாற்பட்டு, மக்களுக்கு அப்பாற்பட்டு நடக்கும். அது மக்களுடைய கவனத்துக்கு இதை வரவிடுவதில்லை. நான் சொல்லுவது புரிகிறதா? காங்கிரஸ்காரனோடு இவன் சேர்ந்து காங்கிரஸ்காரன் நம்முடைய காவிரி நீருக்கு கேடாக இருக்கிறான் என்ற கருத்து மக்களுக்கு வரவிடுவதில்லை. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் சுப்ரீம் கோர்ட்டில் 1.25 வருஷத்துக்கு 3.25 வருஷத்துக்கு வழக்கு நடக்கும். அங்கே என்ன பேசினார்கள் என்று யாருக்கும் தெரியாது. இப்பொழுது வழக்கின் முடிவு வந்த பிறகு இந்த விஜய் மறுபடியும் டூ தி நீட்ஃபுல் என்கிறார். என்ன டூ தி நீட்ஃபுல்? இந்த அரசாங்கம், இந்த விஜயினுடைய அரசாங்கம் ஆவண செய் என்று உத்தரவிடுகிற அரசாங்கம். இதற்கு என்ன ஆவணம் செய்ய வேண்டும் என்று தெரியாது. டூ தி நீட்ஃபுல் என்றால் என்ன பொருள் என்றால், அந்த நீட்ஃபுல் என்ன என்று அதிகாரி சிந்திக்க வேண்டும். எனக்கு சிந்திக்க தெரியாது, எனக்கு தெரியாதுப்பா. நம்ம சொல்றோம்ல, இருக்கிற மாவை வச்சு தோசை ஊற்றி என்ன இளவே ஊற்றிக்க, அவளுடைய விருப்பத்துக்கு விடுகிறோம்ல. ஏன்னா நமக்கு முடிவெடுக்க தெரியவில்லை. இருக்கிற மாவு எவ்வளவு, இது எத்தனைக்கு பத்தும், எத்தனை பேர் சாப்பிடலாம், இதை செய்ய முடியுமா செய்ய முடியாதா,
இந்த மாவை ஊற்ற சொல்கிறத விட உப்புமா கிண்ட சொல்லலாமா? இது நமக்கு முடிவெடுக்க தெரியாது. டூ தி நீட்ஃபுல். என்ன 4-5 பேர் சாப்பிடணும், என்ன பண்ணணுமோ பண்ணிக்க. ஓகேங்க, கண்டிப்பாக மக்கள் பார்ப்பாங்க நீங்கள் சொன்ன கருத்தை, மற்ற கட்சிகளும் பார்ப்பாங்க. இவ்வளோ நேரம் இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இன்னொரு பேட்டியில் சந்திப்போம். நன்றி.